வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த இனிய மாபெரும் தருணத்தையும் இந்த அருமையான நன்னாளையும் தந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சியும் செலுத்துகிறேன். கர்த்தராகிய தேவன் ஒருவராய் நின்று அதிசயம் செய்கிறவர், அண்ட சராசரங்களையும் படைத்து ஒருவராய் நின்று ஆளுமை செய்கிறவர். அவருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு பல ஆவிகள் உண்டு. பரிசுத்தாவி அல்ல, சாரி, தேவ தூதர்கள். அவர்கள்லாம் ஆவிகளா இருக்கிறவர்கள். தேர் ஆல் ஹோலி ஏஞ்சல்ஸ், பட் தே ஆர் ஸ்பிரிட்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் பார்ப்பீர்களானால் லூசிஃபர் என்கிற ஒரு பிரதான தேவதூதன் விழுந்து போனான். அவன் விழுந்து போன மாத்திரத்திலே கர்த்தராகிய தேவன் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய இன்னொரு பிரதான தேவதூதனை எழுப்பியிருக்க கூடும், அது சாத்தியமே. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அப்படி பண்ணல. அதற்கு காரணத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதைத்தான் நாம் இங்கே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளை குறித்த விளக்கம் எல்லாம் ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களில நாம் தியானிக்கும் போது அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு வந்தோம். ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் அங்க கொஞ்சம் நேரம் எடுக்கிறார். சற்று நேரத்தை எடுத்து அவர் யோசிக்க தொடங்குகிறார். அவர் யோசிக்கும் போது, ஆண்டவராகிய தேவன் உட்கார்ந்து அமர்ந்து யோசிப்பாரானால் அது மிக மிக பெரிய காரியம்தான். யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே ஆலோசனை கர்த்தர். அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்கிறார்னா பார்த்துக்கோங்க. யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. அவரே அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள் அவர் தள்ளப்படுகிறார்னா இட்ஸ் a very complicated situation. அது ரொம்ப ஒரு நுகத்தை சுமப்பதை போல அவர் அங்கே உணர்ந்தார் என்றுதான் நான் அங்கே சொல்லக்கூடும். அதை அப்படிதான் அதை விவரிக்க நேர்ந்திடும். சோ அந்த காலகட்டங்களிலே ஆண்டவராகிய தேவன் அவர் யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு கூட கலந்து அதை பேசுகிறார். அங்க மனிதன் என்கிற ஒரு மாபெரும் படைப்பை, ஒரு உன்னத படைப்பை, ஒரு உயர்ந்த படைப்பை, ஒரு அழகான படைப்பை, சங்கீதம் 131 39 14வது வசனமும் 16வது வசனமும் இதைத்தான் சொல்லுகிறது. He made us beautifully and wonderfully. நிறைய டாக்டர்மார்களிடம் நீங்க கலந்து ஆலோசிப்பீர்களானால் இந்த உடலை குறித்து அவர்கள் பல காரியத்தை பேசுவார்கள். இந்த உடலை போல ஒரு அற்புதமான சிருஷ்டிப்பு உலகத்திலே கிடையாது. 7 wonders of the world என்று சொல்லி அவர்கள் இந்த பிரேசில்ல இருக்கக்கூடிய ஜீசஸ் ஸ்டாச்சு, தாஜ்மஹால் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எவருமே பார்ப்பீர்களானால் யாவரும் இந்த உலகத்திலே அற்புதமான படைப்பு நம் உடல் தான் என்று சொல்லவே மாட்டார்கள். அப்படி கண்ணை மூடி வச்சிருக்கிறான் பிசாஸ். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒரு அற்புதமான படைப்பை அங்க உருவாக்குகிறார். அந்த படைப்பின் பெயர் தான் மனிதன், ஆதாம். நம் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், மூளையில பார்ப்பீர்களானால், தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை இருக்கு பாருங்க, அது 100 கிராம் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூரை எடுத்து பார்த்து நம்ம எவிடென்ஷியலி இஃப் யூ ரிசர்ச், அது பாத்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் செல்ஸ் இருக்காமா. இந்த நர்வ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்குதாமா, பிளட் வெசல்ஸ் இருக்காமா, இரத்த குழாய்கள் என்று சொல்லுவார்கள். அதுல பாத்தீங்கன்னா பல மண்டலங்கள் இருக்கு. சிந்தனை மண்டலம் என்று சொல்லி, ஞாபக மண்டலம் என்று சொல்லி, நினைவு மண்டலம் என்று சொல்லி, அப்புறம் டெசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கக்கூடிய மண்டலம் என்றெல்லாம் சொல்லி பல மண்டலங்களாக அந்த மூளையை பிரிக்கலாம். அந்த மூளை தான் வந்து CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அது அப்படியே ஹோல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த இது என்ன சொல்றது, நுரையீரல் என்று சொல்வார்கள். அதை வந்து விரிச்சா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு அது விரியுமாமா. டென்னிஸ் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த அளவுக்கு அது விரியுமாமா. அதை வந்து சுருக்கி உள்ள எப்படிதான் வச்சாருன்னு தெரியல. அப்புறம் பார்ப்பீங்கன்னா லட்சக்கணக்கான நரம்புகள் இந்த உடம்புல படைச்சிருக்கு. அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா இருதயம் இருக்கு அதுக்கு பக்கத்துல. அந்த இருதயம் பம்ப் பண்ற அந்த பிளட் ஃபோர்ஸ் வந்து இந்த உலகத்தை 7 முறை சுத்தி வர அளவுக்கு அது ஃபோர்ஸா வந்து பம்ப் பண்ணுது. அதனாலதான் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போய் சேர்ந்துட்டு திருப்பியும் வருது. இப்ப வரைக்கும் அந்த
டிக்டாக்னு அடிக்குது பாருங்க கடியாரம், அதான் உங்க இருதயம். அதுக்கு பேட்டரி வந்து எங்க இருந்து வருது? எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். கடியாரம் மாதிரி தாங்க. கடியாரத்துக்கு பேட்டரி மாத்தணும், இல்ல ஸ்ப்ரிங்கு கடியாரமா இருந்தா நீங்க கீ கொடுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க, அந்த மாதிரி கடியாரமே இப்ப கிடையாது, எல்லாம் பேட்டரியா மாத்திட்டாங்க இப்போ. அந்த காலத்துல ஸ்ப்ரிங்கு கடியாரம் இருக்கு, அது இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கோ. அதெல்லாம் கிடைக்கிறது இல்ல, ரொம்ப ஆன்டிக் பீஸ். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஸ்ப்ரிங்கில் ஓடும், ஆனா கீ கொடுக்கணும் டெய்லியும். ஸ்ப்ரிங் ஸ்டக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், காலையில் நீங்க எந்திரிச்ச மாதிரி தான், அது வேற விஷயம். அந்த மாதிரி உங்க இருதயம் ஸ்ட்ரக் ஆகாம இது வரைக்கும் டிக்டாக்னு அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பேட்டரி எங்க இருந்து வருதுங்க? அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் எனர்ஜி. ஆமா, உடல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அதனாலதான் பார்ப்பீர்களானால் இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறப்போ இந்த கோல்டு சீசன், கோல்டு வெதர், நல்லா இந்த டிசம்பர் மாதம் எல்லாம் நல்லா குளிரா இருக்கும் இல்லைங்களா? அந்த கோல்டு சீசன்ல எதை தொட்டாலும் ஷாக் அடிக்கும். இங்க பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தொட்டால சட்டீர்னு அடிக்கும். அப்ப அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து ரியாக்ட் ஆகுது. அப்படின்னு பாப்பீங்களான்னா அந்த கரண்ட், அந்த அந்த உடம்புல உற்பத்தி ஆகிற கரண்ட் வந்து ஒரு மனிதனோட கரண்ட்டை வச்சு ஒரு சின்ன கிராமத்துக்கே வந்து எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்கலாமா. அந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்றோம். அதனாலதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சில பாகங்கள்லாம் இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியில தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம கிட்னிகளை எடுத்துக்குவீங்களா, 1,00,000 ஃபில்டர் இருக்காமா ஒரு கிட்னில மட்டும். நம்ம குடிமகன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, போய் நல்லா அந்த சாராயத்தை வாங்கி ஊத்துறாங்க லிட்டர் கணக்குல உள்ள. ஆனாலும் அவங்க கிட்னி வேலை செய்யுது சில ஆண்டுகள். பார்ப்பீர்கள் 20 வருஷம் 30 வருஷம்லாம் வந்து இதே குடியும் இதுமா இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்னா எனக்கெல்லாம் ஒண்ணு ஆகலைங்க அப்படின்னா மதியனம், முட்டாள்தனம். கர்த்தர் அந்த மாதிரி உங்களுக்கு தருணங்களை தரக்கூடிய அந்த அந்த திறனை இந்த கிட்னில படிச்சிருக்கிறாரு. அப்பவாது நீங்க புத்திக்கு சுவாதியத்துக்கு வருவீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஃபில்டருங்க தான் வந்து அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், பாய்சனஸ், நச்சுத்தன்மைகள் எல்லாம் எடுத்து போட்டு உங்க உடலை வந்து சீரா இது பண்ணிட்டு இருக்குது. இன்னும் நீ ஒரு நாள் திருந்து வேண்டாம், ஆண்டவர் வந்து அந்த கிட்னிய அப்படி படைச்சிருக்கிறார். ஆனா மனுஷன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. லிவரும் அதே மாதிரிதான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக படைத்து இந்த மனிதனையும், அதாவது மரணத்துக்கு ஏதுவாக அவர் படைக்கவே இல்லையா. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அதனாலதான் மனிதன் வந்து இப்போ 6,000 வருஷம், 10,000 வருஷம், 11,000, சாரி 1,00,000 வருஷம் கூட இருக்கலாமா இந்த உடலை வச்சு. பாவம் மட்டும் நுழையலன்னா வியாதி என்கிற காரியம் நுழைந்தே இருக்காது, நச்சுத்தன்மை என்கிற காரியம் நுழைந்தே இருக்காது. அப்படின்னா இந்த உடலை எப்படிதான் ஆண்டவர் படைச்சார்னா நெவர் எண்டிங். அதுக்கு வந்து அந்த இது மரணத்துக்கே ஏதுவாகாத ஒரு காரியங்க. மரணம் என்றால் என்னன்னு இந்த உடலுக்கு தெரியாது. ஃபார் எவர் இட் வில் லிவ் லைக் காட். அப்படிப்பட்ட அருமையான ஒரு சிருஷ்டிப்பாக என்னை உங்களை ஆண்டவர் படைத்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாவரும் கர்த்தருக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த உலகம் விழுந்து போனது. பிரளயம் வந்து ஆண்டவராகிய தேவன் அதை அழித்து ஒரு புது சந்ததியை உருவாக்குறார். அப்பொழுதாவது ஒரு மறுமலர்ச்சி வரும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். நோவாவும் அவருடைய சந்ததியும் இவரை புரிந்து கொள்ளும். இவ்வளோ பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் ஆண்டவர். இப்பொழுதாவது நாம் அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் யோசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் எதிர்பார்த்தார். ஆனால் முந்தின நிலைமை காட்டிலும் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை மிக மிக அவலமான ஒரு நிலைமை, கேடுகட்ட ஒரு நிலைமை, சீரழிந்த ஒரு நிலைமை. மனிதர்கள் அயோக்கியர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் தான் நாம் எல்லா அநியாயம் அக்கிரமங்களையும் பார்க்கலாம். எதற்காக ஆண்டவர் அந்த பிரளயத்தை உருவாக்கி அழித்தாரோ அதை விட அதிகமான கொடூரமான காரியங்களும் கொடுமைகளும் இந்த உலகத்தில் நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பார்ப்பீர்களானால் மனிதர்களுக்கு அந்த உணர்வே கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் வணிகத்தை பத்தி பேசுகிறார்கள், ஐடி நிறுவனத்தை பத்தி பேசுகிறார்கள், ரோபோட்டிக்ஸ் என்கிறார்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிறார்கள், மெஷின் லேர்னிங் என்கிறார்கள், ஆட்டோமேஷன் என்கிறார்கள், புல்லட் ட்ரெயின் என்கிறார்கள், படைப்புகளை பத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனோட படைப்புக்கு சமமாகுமா இந்த புல்லட் ட்ரெயின் எல்லாம்? ஜெயிண்ட் வீல் எல்லாம் படைச்சிட்டு எப்படி ஓடுது பாரு ஜெயிண்ட் வீல், என்ன ஸ்பீட்ல அப்படின்னு. மனுஷன் இங்கிருந்து பாரு சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டான். யாரு போனா? நீ சந்திர மண்டலத்துக்கு போனாலும் உடம்பு தாங்குது பாரு. இந்த உடம்பு படைச்சது யாருப்பா? நெயில் ஆம்ஸ்ட்ராங்க படைச்சது யாரு?
அந்த மாதிரி மனிதர்கள் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணாங்க. அப்ப எவ்வளவு ஞானத்தை மண்டைக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. அதெல்லாம் எவனும் பேச மாட்டான். இன்னைக்கு அப்படி நன்றி கெட்டத்தனமான ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் என்ன? இந்த உலகம் எப்படி ஆண்டவரை பார்க்கிறதோ, அவர்கள் இப்ப வேற வேற கடவுள்கள்லாம் வச்சிருக்க வணங்குறாங்க. அந்த கடவுள் தான் அவங்கள வாழ வச்சதுன்னு நினைச்சிட்டும் இருக்கிறாங்க. நிறைய பேர் கல், மண்ணு, மரம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா மண்ணாங்கட்டியும் சுத்தி வச்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய கடவுள். இது இன்னைக்கு வந்த வழிபாடு கிடையாதுங்க. இது அபிரகாம் காலத்திலே இருந்தது. அபிரகாமோட அப்பாவே அந்த வழிபாடுல வந்தவர் தான் தேரா. அதனால இன்னைக்கு நேத்து இல்ல, பிசாசானவன் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி ஒரு 40 நாள் கூட ஆகலங்க. 50 நாளுக்குள்ளேயே அவன் ஒரு கடவுளை உருவாக்கிட்டான், ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டான். அதனால இன்னைக்கு நேத்துக்கு வந்ததில்ல. அதே பொல்லாத ஆவிதான் இன்றைக்கும் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. நான் எந்த மதத்தையும் தாக்கி பேசல. ஏன்னா மதமெல்லாம் இப்போ உருவானதுங்க. ஆனா அசுத்தாவி எப்பவோ உருவானது. மதமானது மனிதன் கண்டுபிடிக்கப்பட்டது. அசுத்தாவி தேவனால் தள்ளப்பட்ட ஆவி. அது என்றென்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகத்தில் இருக்கிறது. எவ்வளவோ மில்லியன் ஆண்டுகள் இந்த உலகம் வெறுமை மட்டுமே கண்டிருந்ததாம். அதுதான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். அப்படின்னா ஒரு கேப் அங்க உண்டாகுது. அப்படின்னா இந்த உலகம் தோன்றி பல பில்லியன் ஆண்டுகள் ஆயிற்று. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் அவர் கண்கள் அலைந்து திரிகிறதாம் ஒரு நாளும். என்னை புரிந்து கொள்ளுகிறவர்கள் யாரும் இல்லையோ என்று சங்கீதம் 14வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. அப்படி அவர் தேடிட்டு இருக்கிறப்ப, இங்க ஒரு எஸ்தர், அங்க ஒரு லூக்கு, அங்க ஒரு மேத்யூ, இங்க ஒரு உங்க பேரை போட்டுக்கோங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆறுதலுக்குள்ளும், அப்படிங்கிற அந்த ஒரு மனமகிழ்ச்சிக்குள்ளும் ஆண்டவர் வருவதற்கு நீங்களும் நானும் பாத்திரர்களா இருக்கிறோமாங்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க கர்த்தர் சார்பா நிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க இந்த உலகத்தின் ஒளி விளக்குகளாய் மாறிவிடுவீர்கள். நீங்க கிறிஸ்துவோட சீஷத்துவத்துக்கு ஒரு நல்ல சாட்சியாய் உலகம் எங்கிலும் சென்று நீங்க சாட்சி சொல்லக்கூடிய ஒரு பாத்திரவானாய் மாறிவிடுவீர்கள். இதுதான் கிறிஸ்துவங்க. அதை விட்டுட்டு நீ சர்ச்சுக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்டே ஸ்கூல் குழந்தைங்களை அனுப்புங்க. ஆனா பாத்தீங்கன்னா வருஷம் தான் போயிட்டே இருக்கும். நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஆணி அடிச்ச மாதிரி. ஆணியை ஒரு தடவை தான் அடிப்பீங்க, கேலண்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆணி அதே இடத்துல தான் இருக்கும். நீங்க தான் ஆணி, செவுத்துல அடிச்ச ஆணி மாதிரி அப்படியே தொங்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் என்ன ஆகும்? அந்த கட்டடமே இடிஞ்சு விழுந்துடும். அப்புறம் ஆணிக்கு மட்டும் அங்க என்ன வேலை? நீங்க தான் அந்த கட்டடம். எல்லாம் மண்ணுக்குள்ள போய் புதைஞ்சிருவோம் ஒரு நாள். என்ன ஆக போகுது உங்க ஆத்துமா? இதை குறித்து தான் விவரமாக பேசி கொண்டிருக்கிறோம். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல பல காரியங்களை சில ஆண்டுகளாக பேசி கொண்டு வருகிறோம். இது ரொம்ப ஆழமான பைபிள் ஸ்டடி. இது என்ன 125 மணி நேரத்துக்கு மேல நாம் பிரசங்கம் செய்து வெறும் 5வது அதிகாரத்தை முடித்து 6வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். பல காரியங்களை பேசி கொண்டு வருகிறோம். ரொம்ப டீடைல்டு பைபிள் ஸ்டடி. 50 அதிகாரத்தையும் ப்ரீச் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி என் கண்ணு கண்டிப்பா மூடாது, உங்க கண்ணு மூடக்கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆண்டவரை நான் ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த நாங்க ரிலீஸ் பண்ற வீடியோஸ் நிறைய பேர் வந்து லிசன் பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டீடைல் பைபிள் டீச்சிங் வெளியில எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிடைக்காமலும் இருக்கலாம். பட் கிடைச்சிருந்தாலும் இதற்கு ஒரு தருணத்தை தான் கொடுங்களேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, கத்துக்கலாம், சேர்ந்து நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? 6வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்து நாம் நோவாவை குறித்து பேசினோம். ஜலப்பிரளயத்தை குறித்த அந்த காரியத்தை எல்லாம் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இன்னும் முடியல. இப்பதான் 3வது வசனம் முடிந்து 4வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். 1, 2, 3 வசனங்களில அங்க பார்ப்பீர்களானால் அங்க தேவ தூதர்கள் வந்து விபச்சாரம் செய்கிறார்கள், குமாரத்திகளோட விபச்சாரம் செய்கிறார்கள். அங்க பார்ப்பீர்களானால் நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறது. அங்க மாம்சமானது மொத்தத்துல கெட்டு சீரழிஞ்சிருச்சு. அதனால இந்த மாம்சத்தோட வயசை பார்ப்பீர்களானால் ஏறத்தாழ 900 ஆண்டுகள், ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர் தான் ஆதாம். அந்த வயசை அப்படியே 120 குறைச்சிட்டார். அப்புறம் பிற்காலத்துல சங்கீதம் 90வது அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் 15, 16, 17 வசனத்துல ஒரு வசனம்,
மனிதனோட வயது 70 அல்லது 80 நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னைக்கு அப்படிதான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 70 எல்லாம் தாண்டினீங்கன்னா பெரிய விஷயம். இன்னைக்கு அநியாயத்துக்கு சின்ன சின்ன பசங்க எல்லாம் மரித்து போறாங்க, டீனேஜ் பாய்ஸ் மரித்து போறாங்க, சின்ன பிள்ளைகள் மரித்து போறாங்க. கல்யாணம் கட்டினோடனே சில பேர் மாரடைப்புல இறந்துடுறாங்க. 40 50 தாண்டதே பெரிய விஷயம். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்னா 140 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் ஒரு 20 வருஷம் கடந்து போன பிறகு 120 வரைக்கும் இருக்கலாம் கவுண்ட், நீங்க டயபெட்டிக் இல்லைன்னு. இப்ப என்ன, அப்புறம் 110க்கு கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 100 தாண்டினாலே நீங்க ஆல்மோஸ்ட் டயபெட்டிக் தான், ப்ரீ டயபெட்டிக்னு ஒரு கேட்டகரியை கொண்டு வந்துட்டான். அப்படின்னா என்னன்னா, தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது வியாதி மனிதனுடைய வணங்கா கழுத்தின் நிமித்தமாக, மனிதனுடைய அந்த மூர்க்கத்தின் நிமித்தமாக. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயது நிர்ணயிக்கப்படுகிறது. சரி, நாம் இதெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 4வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். So we'll continue discussing through the consequences as what exactly happened following that event. So தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு பின்விளைவுகள் என்னதான். So every action has an equal and opposite reaction. Newton's third law எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப ஈஸி ரிமெம்பர் பண்றது, ஞாபகத்தில் வைப்பதற்கு அது மிக எளிதான காரியம். என்றால் நான் ஒன்றை செய்வேனானால் அதற்கு பின்விளைவுகள் ஒன்று, நான் தீங்கை செய்வேனானால் பின்விளைவு தீங்காக தான் வரும். கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தியால தான் சாவு, திணை விதைப்பவனுக்கு திணை அறுப்பான், அண்ட் வினை விதைப்பவன் வினை அறுப்பான். ஸோ த கான்சிக்வன்சஸ் ஃபார் ஷுவர், இட் இஸ் ஃபார் ரியல். கண்டிப்பாக அதிலிருந்து ஒருவரும் தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நன்மை செய்திருங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், எப்பொழுதும் ஒருவரை சகோதர நேசத்தோடு கூட நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி வேதத்தின் போதனைகள் பார்ப்பீர்களானால் இப்படியா இருக்கும். அவன் தீங்கு விளைகிட்டோம், ஏன்னா அவன் வினைய விதைக்கிறான். ஆனா நீ பதிலுக்கு நன்மையை செய்ய, நீ நன்மையை விதைக்கிறப்போ உனக்கு நன்மையே உனக்கு அங்கே அறுவடை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. உன்னால நன்மை செய்ய முடியலையா, பேசாம இருந்துரு, நியூட்ரல் பாஸ் பண்ணிடலாம். ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்கிறப்போ 2 விதமான ஆப்ஷன்ஸ் உங்க முன்பே வைக்கப்படுகிறது. ஒன்று, அவன் என்னை ட்ரீட் செய்வதை போல, அவன் என்னோடு கூட அவன் எப்படி நடத்தினானோ அதன்படியாகவே அவனை நடத்துவதாக ஒன்று காரியம், நடத்துவது என்பதாக ஒரு காரியம். இல்லை என்றால் அதற்கு பதிலாக நான் நன்மையை செய்வேன், நான் கர்த்தரை நேசிப்பதனால் நான் இயேசுவை போல நான் பிறரையும் நேசிப்பேன், ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காண்பிப்பேன். 3வதும் ஒரு ஆப்ஷன் உண்டு. அது என்னவென்றால் நான் ஒன்றத்தையும் செய்ய மாட்டேன், 4 விட்டுருங்கன்னு போய் சாமி கிட்ட காலில் விழுந்துருங்க. அப்பா என் கரம் ஓங்க வேண்டாம்ப்பா, நான் மனதளவில் மன்னிச்சிட்டேன், எனக்கு நன்மை செய்ய போயிட்டு அதனால திருப்பி ஏதாவது பின்விளைவு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, என் 4 விட்டுருங்கப்பா, நீங்களே எல்லாம் பண்ணிருங்க, நான் என் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. அது பெட்டர் ஆப்ஷன். நிறைய சூழ்நிலைகளில் நான் அந்த ஆப்ஷன் எடுத்தது உண்மை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நம் சார்பில் நின்று அவர் யுத்தம் செய்வார், யூதாவின் சிங்கம் அவர். அதற்கென்று நீங்க யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது, என்ன கர்த்தர் உன்ன செயல்பாடே பண்ணல, உன்ன அவன் சாகாம சுத்திட்டே இருக்கிறானே, உன்ன அடிபடலையா, அவன் ஆக்சிடென்ட் ஆகலையே, இதாகலையே அப்படின்னா என்னன்னா பழைய ஏற்பாடின் பிரகாரம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அதுக்குள்ள போயிட்டீங்க, அதுவும் தவறு. ஸோ இங்கே எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்னால், ஒரு காரியத்தில் இந்த உலகமோ இந்த உலகத்தின் மனிதர்களோ ஈடுபடுகிறப்போ அதனுடைய பின்விளைவு கண்டிப்பாக எல்லாத்தையும் பாதிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு இருக்கணும். யூரோப் கண்டத்திலும் மற்றும் அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா அவன் என்ன கான்சியன்ஸ் சொல்லி ஊட்டி வளர்த்துறாங்கன்னு கேட்டா, நீ ஒரு காரியத்தில் தீங்கான காரியத்தில் நீ ஈடுபட்டு இருக்கிறப்போ அது உன்னை மட்டும் பாதிப்பதல்ல, உன்னுடைய அயலானையும் பாதிக்கும். பாவம் செஞ்சானா அதை உன்னை பாதிக்கும், அப்படின்னா ஏன் உன் குழந்தைய கூட பாதிக்கும். அப்ப எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம், எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே they will be going through law enforcement. அவங்க சட்டத்திட்டங்களை அதிகமாக அவர்கள் நேசித்து அதிகமாக பயப்பட்டு நடப்பதற்கு இது ஒரு மூல காரணம். என்னுடைய அயலான் பாதிக்கப்படக்கூடாது, என் மனைவி பாதிக்கப்படக்கூடாது, என் தகப்பன் தாய் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற. ஆயினும் அங்கேயும் கிரிமினல்ஸ் இருக்காங்க, அங்கேயும் கிரைம் நடக்குது, குற்றங்கள் நடப்பது அங்கேயும் சாத்தியம்தான். ஆனால் இங்க காட்டிலும் அங்க மிக 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 குறைவே. அதற்கு மூல காரணம் இதுதான்.
இப்ப இந்த உலகமானது விபச்சாரத்தில் இறங்கினது. அதற்கு காரணம் இந்த இந்த முறை அதற்கு காரணம் மனிதர்கள் அல்ல. அதற்கு காரணம் இந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்களும் அல்ல. கர்த்தரோடு கூட இருந்த நல்ல தூதர்களே குமாரத்திகளை பார்க்குறப்போ அவங்களுக்கு விபச்சாரத்தின் ஆவி வந்து பிடிச்சிக்கிச்சு. அவங்களும் விழுந்து போன தூதர்களை விட ஒருபடி அதிகமாகவே போய் விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அதெல்லாம் குறித்து நம் போன சென்ற அத்தியாயங்களில் பார்த்து விட்டோம். இதோட பின்விளைவு என்னென்று சொல்லி பார்ப்பதுதான் 4வது வசனத்தை படிக்கலாம். There were giants on the earth in those days. ஜெயிண்ட் என்று சொன்னால் தமிழில் எப்படி வரும் என்றால் ராட்சதர்கள் என்று சொல்லி அங்கே பார்க்க நேர்ந்திடும். Also afterwards, when the sons of God came to the daughters of men, they bore children to them. அது இதோட நிற்கவில்லை. இன்னும் அதிகமான விபச்சாரங்கள் அங்க பெருகின காரியத்தை நிமித்தமாக நிறைய குழந்தைகள் அங்க பெருக தொடங்கி விட்டன, பிறக்க தொடங்கி விட்டன. அப்படி என்றால் ராட்சதர் கூட்டம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அங்க பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாக கர்த்தருடைய கண்களில் காணப்படுகிறது. And those were the mighty men who were of old men of renown, or who were of old men of renown. அப்படிப்பட்ட மனிதர்கள் பார்ப்பீர்களானால் வேற விதமாக செயல்பட தொடங்கி விட்டார்கள். அதை குறித்து தான் இங்கே பேச போகிறோம். இன்றைக்கு இந்த ஒரு வசனம் தான் பண்ண முடியும். முதலாவது நாம் இப்படி ஒரு கோர்வை பார்ப்பதை விட தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். இதுதான் நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பேட்டர்ன். பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் நமக்கு வேதத்தை கற்றுத்தருவார். மொத்தமா படிச்சு மொத்தமா புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. தலை காலியாக தான் வெளியில வருவீங்க சர்ச்சை விட்டு. அப்படி பண்ணக்கூடாது. அதனால நம்ம படிப்படியா போகலாம். பார்ப்பீர்களானால் முதலாவது there were giants on earth in those days. அதோட நிறுத்திக்கலாம். இப்ப இந்த ராட்சதர்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கிறப்போ ராட்சதர்கள் பிறந்தார்கள். எதோட பின்விளைவாக பிறந்தார்கள்? விபச்சாரத்தின் பின்விளைவாக. யாருக்கும் விபச்சாரம் நடந்தது? ஒரு ஆவிக்கும் ஒரு மனுஷிக்கும். அப்படிதான் பார்க்க வேண்டும். அந்த ஆவியானது மனிதனுடைய உடலுக்குள் கடந்து சென்ற மாத்திரத்தில் அந்த உடலானது தன்னுடைய இயல்பான சூழ்நிலை, நேச்சுரல் scenarios have been transformed into unnatural scenarios. ஆங்கிலத்தில் ஒன்றும் ரொம்ப எளிதா வருது. ஒரு மனிதன் எப்படி இயல்பாக யோசிப்பானோ அந்த இயல்பை தாண்டி அவன் வேற விதமாக யோசிக்க தொடங்கி விட்டான். தன்னுடைய சொந்த சகோதரி அவனால சகோதரியை பார்க்க முடியல. தன்னுடைய பெற்ற தாயை அவன் தாயா பார்க்க முடியல. எல்லா பெண்களையும் அவன் தன்னுடைய சகோதரிகளாகவும் தாய்மார்களாகவும் பார்க்க முடியல. விபச்சாரத்தின் ஆவி தலை தூக்கியது. அதோடு நிறுத்தவில்லை. மறுபடியும் அவன் அதிகமாக இச்சைக்குள் கடந்து செல்லுகிறான். He is getting into all sorts of unnatural habits and unnatural practices. மனிதனோட விபச்சாரம் செய்ய தொடங்குகிறான். பெண்ணோட விபச்சாரம் செய்ய தொடங்குகிறார்கள். மாந்தர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அனிமல்ஸ், செக்ஸ் வித் அனிமல்ஸ் என்று சொல்லி, அப்புறம் பார்ப்பில்லானால் ஒருத்தனை கொலை பண்றது, ஒருத்தனை வெறுக்கிறது, ஒருத்தர் மேல கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை. விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான சின்ன விஷயமா இருக்கும். இவன் நான் பார்த்து குட் மார்னிங் சொல்லுங்க, நான் பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து குட் மார்னிங் சொல்றான், நான் அவ்வளோ இதா போயிட்டேன். அவ்வளவுதான் இருக்கும் மேட்ரு. இது ஒரு இப்ப இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ஹாமானுக்கு குட் மார்னிங் சொல்லல, அவ்வளவுதான் மோர்தெகாய். அதுக்கு வந்தது பாரு கோவம் அவனுக்கு. போய் அவன் யூதர் குலத்தையே அழிக்கணும்ட்டான் அவன். அப்படியே ஒரு பய கூட இந்த உலகத்துல உயிரோடவே இருக்கக்கூடாது. என்ன மதிக்காத ஒருத்தனோட கிளான் என்று சொல்லுவார்கள், ட்ரைப். அது அந்த மாதிரி ஒரு குலம் வந்து இருக்கவே கூடாது. அவ்வளவு பெரிய குற்றமா அது? கொலை குற்றமா? அவனுக்கு பிடிக்கல, குட் மார்னிங் சொல்லல, விட்டுருங்களேன், அவனுக்கு ஏதோ பிரச்சனை. உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த மாதிரி ராட்சதர்களின் ஆவி, ராட்சதத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருப்பதை நீங்கள் உணர்ந்தது உண்டா? கேள்வி கேட்டது உண்டா? ஆராய்ந்து பார்த்தது உண்டா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க யாவரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. விபச்சாரம் என்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள், அது அதிகபட்சமான ஒரு உதாரணம் என்று சொல்லுவேன். அப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் அநேக குடும்பங்கள் அல்ல, சில குடும்பங்கள் உண்டு. பொண்டாட்டி இந்த பக்கம், புருஷன் அந்த பக்கம் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்ல இருக்கும்.
இன்றைய தினத்தில் நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருப்பதனால் நான் திருச்சபைக்கு செல்வது வழக்கம். எனக்கு முன்பே இருந்த ஒரு 3 காலி சீட்ல கடைசியில ஒரு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க கூட 2 குழந்தைங்க. அந்த ஒரு பையன் வந்து 15 வயசு, குழந்தை இன்னொன்னு பெண் பிள்ளை வந்து 12 வயசு இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் இருக்கணும். சின்ன குழந்தைங்க. அப்பா மிஸ்ஸிங். நான் அதை பத்தியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. ஏன்னா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் வர்ஷிப் பண்ணிட்டேன். நானா பிரசங்க நேரத்துல இந்த அம்மா திரும்பி திரும்பி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டேய், மொபைல நோண்டாதடா, கவனிடான்னு. அவன் திரும்பி சட்டையே பண்ண மாட்டேங்கிறான். அவன் மொபைல் மேலேயே நாட்டமா இருக்கிறான். அந்த புள்ள அதை விட மோசம். அப்போ நாங்க இனிஷியலா நான் பார்த்து கொண்டிருந்தேன் இந்த காரியங்களை பார்த்து, இந்த அம்மா பாவம் இப்படி இந்த 2 குழந்தைங்க இப்படி வடங்கா கழுத்தா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கோபம் கொண்டோம். நானும் மனைவியும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியில வந்து பாக்குறப்பதான் நான் சொன்னேன், ஒன்னு கவனிச்சியா, அவங்க ஃபேமிலியில அந்த அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க விடோ கிடையாது, விதவை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நல்ல ஆடம்பரமான ஒரு குடும்பம், நல்ல வசதியான ஒரு குடும்பம், பெரிய காரு இதெல்லாம். ஆனா ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங். ஸோ அங்க ஏதோ பிரச்சனையா இருக்கு. அதனால இந்த குழந்தைங்க டிப்ரெஷன்ல இருக்காங்கிறது நாங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு இந்த ராட்சத ஆவிகள் டிப்ரெஷன் என்கிற வடிவாய் மாறி ஒவ்வொருத்தரையும் கீழே பிடிச்சி இழுத்து தற்கொலைக்கு தள்ளி குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு பிரிஞ்சு சின்ன பின்னமானதற்கு காரணம் என்னவென்றால் இந்த அசுத்தாவிகளோட கிரிகள் உங்களுடைய உடலுக்குள் நுழைவதுதான். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 12-17 வசனத்தை அப்புறமாக வாசித்து பார்ப்பீர்களானால், உடலில் இருக்கக்கூடிய 5 உறுப்புகள் மூலமாக, ஐம்புலங்கள் என்று சொல்வார்கள், 5 சென்சஸ், அது வேற. பட் இந்த 5 உறுப்புகள் மூலமாக அசுத்த காரியங்களும் அசுத்த ஆவிகளும் கடந்து உங்க உடலுக்குள் நுழையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவன் பெயர் தான் துர்மனிதன் என்று சொல்லலாம், துர்மார்க்கன் என்று சொல்லலாம். ஒரு துர்மார்க்கன் என்று பார்ப்பீர்களானால் அவனுக்கு துர் ஆவிகள் உண்டு. அப்படி என்று சொல்லி பார்ப்போமானால் அசுத்த ஆவிகள் உண்டு. அந்த அசுத்த ஆவிகள் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் விபச்சாரம். அதை விட அதுக்கு அப்பாற்பட்டது பல காரியங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம பேசுறதுல விபச்சாரம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் தான் எல்லாருமே எடுத்துக்குவோம். இல்ல, அது தவறு. விபச்சாரம் செய்யறவங்க மட்டும்தான் வந்து நரகத்துக்கு போவாங்க, மற்றவங்க எல்லாம் பரலோகம் போவாங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்டா 90% மேல, ஏன் 95% மேல எல்லாரும் போயிடுவாங்க இன்னைக்கு. அப்படி கிடையாதுங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-9 வசனத்தை பார்ப்போர்களானால், சுயநலத்தின் ஆவி உடையவர்களும் துர்மார்க்க மனிதர்களே, நாவடக்கம் இல்லாமல் பிறரை குறித்து மிக தாழ்மையாக தூர்த்தி பேசுவதும், நம்ம கிண்டல் செய்வதும், கேலி பண்ணுவதும் மற்றும் அவர்களை நிராகரிப்பதும் பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டி, இதெல்லாம் கூட பாவம் தான் வேதம் சொல்லுது. இவர்களும் போக மாட்டாங்க, இவர்களும் சென்றடைய மாட்டார்கள் பரலோகம். அப்ப இதையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆவிக்கு பேர் என்னன்னு கேட்டா ராட்சத ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் செயின்ஸ். அது எப்படி உருவாச்சுன்னு தான் நம்ம சென்ற அத்தியாயங்கள்ல பார்த்தோம். அது எப்படி உருவானது என்று பார்க்கிறப்போ, அந்த ஆவியானது இந்த உடலுக்குள் நுழைவதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை, கட்டளைகள் இல்லை, மோசையோட நியாயப்பிரமாண கட்டளைகள் இல்லை, இயேசு கிறிஸ்து வரல, அவரோட டீச்சிங் இல்லை, ஒன்றுமே இல்லாததுனால அவன் நான் என் கண்ணில் எது சரின்னு பட்டதோ அது நான் பண்ணுவேன். அதனாலதான் உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான் சரியா யோசித்தான். அவர் பேர் தான் நோவா. மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் பாவி என்று அறியாமல் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவ்வளோ இப்ப நீங்களும் ஒருத்தர், அவர்கள் அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்களானால் வேதாகமமே கிடையாது. இன்னைக்கு வேதாகமம் இருந்து கூட யாரும் தொடர்றது கிடையாது, அது வேற விஷயம். 80% மேல வேதாகமத்தை படிக்கிற பழக்கமே கிடையாது. சண்டே வேணா ஒரு சாப்டர் படிப்பாங்களா என்னமோ. வேதாகமத்தின்படி வாழ்கிறவர்கள் 0.0001% தான் இருக்கும். என்ன, சில ஆயிரங்கள் தான் இருக்கும் இந்த உலக எண்ணிக்கை எடுத்துட்டீங்கன்னா. இந்தியா போல நாடுல 130 கோடி 140 கோடி ஜனம் இருக்கு. அதுல பார்ப்பில்லைனால் சில ஆயிரம் கூட தேர்மான கஷ்டம்தான். நான் சொல்றது வந்து நான் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். இந்த வேதாகமத்தோட ஃப்ரேம் ஒர்க்ல தான் எல்லாரும் நியாய தீர்க்கப்படுவாங்க, அப்படித்தானே? அதுதான் வேதாகமம் சொல்லுது. அதை நீ ஏற்றுக்கொள்ளாத உன் பிரியம்ப்பா. எங்க வேதாகமத்தில் எழுதி இருக்கிறத நாங்க உங்களுக்கு சொல்றோம், உங்க இஷ்டம். கிறிஸ்துவர்களுக்கு தான், கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கு தான். உங்களை யாரும் வற்புறுத்துனா உங்க இஷ்டம். ஆனா இது நடக்கும் நாளில் நீங்க கண்ணீர் விட்டு அழுது கதறினாலும் உங்களுக்கு தப்பி செல்வதற்கு வழி கிடையாது. இப்ப வழி இருக்கு.
ஆனா இப்ப நீங்க எடுத்திருக்கிற இப்ப நீங்க எடுத்திருக்கிற ஆப்ஷன் என்ன? ஃப்ரீவில். என்னோட இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என்னால யாரும் கேட்க முடியாது, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஆவி வந்தாலே, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க நுழைந்து விட்டாலே, அதுதான் அசுத்தாவி நுழைவதற்கு திறவுகோல். தட்ஸ் த கீ ஃபார் தி ஈவில் ஸ்பிரிட்ஸ் டு டிராவல் ரைட் இன்சைட் யுவர் பாடி அண்ட் மைண்ட். என்னை கேட்பதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நான் பிரியமுள்ள மகனாக பிரியமுள்ள மகளாக நடந்து கொண்டிருக்கிறேன். நான் யோசித்தவர் தான் ஏனோக்கும் ஆபேலும் மற்றும் நோவாவும் சேர்த்தும். இந்த சந்ததி தான். இந்த 4 பேர் தவிர அங்க நீதிமான்களே கிடையாது, பரிசுத்தவான்களே கிடையாதுங்க. என்ன அநியாயம் பாருங்க. அந்த காலங்கள்ல சொல்றேன். இந்த காலகட்டத்துல அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அதிகமா யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அதிகமாக கேள்விகளும் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பதில் நீங்க சொல்லணுங்க. உங்க கம்பெனில உங்களுக்கு ஃப்ரீயா காருக்கு, ஃபிளைட்டு, பங்களா, அது இதுன்னு கொடுத்து பெரிய டாப் சிஐஓ பொசிஷன்ல இருக்கான். கம்பெனில அதாவது எல்லாம் சக்சஸா போயிட்டு இருக்கிறப்போ மேலதானத்தோட உங்களுக்கு எல்லா மரியாதைகளும் உண்டு. யானையில வந்து உங்களுக்கு மாலை போடுவாங்க. ஆனா எங்காவது ஒரு இடத்துல ஒரு அடி வாங்குச்சு, அவ்வளவுதான், உங்களை சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவான் வீட்டுக்கு, ஜெயிலுக்கு கூட அனுப்புவான், கொன்னே கூட போட்டுருவான். புரியுதுங்களா? ஏன்? உனக்கு எல்லா வசதியும் நான் கொடுத்தேன், உனக்கு எல்லா வசதிகளும் சலுகைகளும் நான் செஞ்சு கொடுத்தேன். எதுக்காக? இந்த மாதிரி கதையை கேட்கறதுக்கா அப்படின்னு உங்களை தண்டிப்பாங்க. ஆனா அதே தண்டனைய அங்க கீழே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு இருப்பான், அவனை ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் வேணும், ஏன்னா அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் மேல சொன்னதை அவன் பண்றான். மேல இருக்கிறவன் சரியா சொல்லியிருந்தா நான் சரியா பண்ணியிருப்பேன், அவ்வளவுதான், அவன் பேச்சு முடிஞ்சு போச்சா. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை உங்களையும் பார்த்து அந்த கேள்வி கேட்பாரு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சோதம் குமார காலத்துல இருந்த ஜனங்கள்னா நோவா காலத்துல இருந்த ஜனங்களையும் அது உட்படுத்தும். அவங்களுக்கெல்லாம் கூட மன்னிப்பு வழங்கப்படுமே தவிர உங்களுக்கெல்லாம் கிடைக்காது. மன்னிப்பு வழங்கப்படும்னு சொல்லல, ஒருவேளை மன்னிப்பு கிடைச்சா கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள்ங்க, ஒரு புதிய ஏற்பாடுல இருக்கு. அப்ப ஒரு ஹிண்ட் கிடைக்குதாங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சான்ஸ் உண்டு. இன்னைக்கு இவங்கெல்லாம் கூட வந்து 3ஆம் வானத்தில் இருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இதுல இருக்கிறவங்க வந்து இயேசு கிறிஸ்து நீங்க தானா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க இப்படி உலகம் எங்களும் சென்று திருந்து நன்மை செய்தீரே, இந்த மாதிரி நன்மை செய்து எங்க கிட்ட நீங்க இந்த போதனையில சொல்லியிருந்தா எங்க இருதயம் பீறி கிழிக்கப்பட்டிருக்குமே, உங்க வார்த்தை எங்களை உடைச்சிருக்குமே அப்படின்னு அழுதம் அத்தனை பேர் இன்னைக்கு பரலோகத்துல இருப்பான். நீதிமானா மாறிட்டான். இயேசு கிறிஸ்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. 1 பேதுரு 2 பேதுருல ஆதாரங்கள் இருக்கு. சியோலுக்கு சென்று அவரு அந்த 3 நாள் பல காரியங்கள் ஆவியில பண்ணினார். பாடி தான் அங்க தூங்கிட்டு இருந்தது. சரி, இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. எவ்வளவு பேர் இருக்கீங்க என்னோட? ராட்சதர்கள், ராட்சதத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது வணங்கா காலத்தின் ஆவி. தட் இஸ் ஸ்டபர்ன் ஸ்பிரிட். என்ன சொல்லுங்க? ஆஹா, அங்க தாத்தா சொன்னபடிதான் நாங்க இருப்போமாக்கும். நாங்க அங்கெல்லாம் போய் தான் நாங்க மொட்டை அடிப்போமாக்கும். முடி இருந்தாலும் மொட்டை அடிப்போம், முடி இல்லைனாலும் மொட்டை அடிப்போம். அது ஒரு கேங்கு. பாரம்பரியம். காது குத்தியே ஆகணுமாக்கும். நீ காது குத்துப்பா, மொட்டை வேணா அடிச்சுக்கோ, பட் அதுதான் வந்து பாரம்பரியம், அதுதான் வேதாகம்னு சொல்லி நீ அதன்படி வாழ்ந்து இந்த வேதாகமத்தை அவமானப்படுத்தாது. அதுக்கு பேரு ராட்சதத்தின் ஆவி, வணங்கா கழுத்தின் ஆவி, ஸ்டபர்ன் ஸ்பிரிட். என் கொழுத்து இருதயம்னு கூட சொல்லலாம். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பான் ஆண்டவர் உன்னை கேட்பாரு. நான் கேட்கல, நியாய தீர்ப்பு நாள்ல. When the sons of God came into the daughters of men, they bore children to them. இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? பாவம் என்பது, கவனமா கேளுங்க, எங்கேயோ பார்த்துட்டு இருக்காதீங்க, பராக பார்த்துட்டு, கவனமா கேளுங்க, இதெல்லாம் முக்கியமான காரியம். நீங்க பாவத்தோட நுழைவாசலுக்குள் நுழைந்தீர்கள் என்றால் அவ்வளவு சீக்கிரமா நீங்க வெளியில வரவே முடியாது. பிரியமான சகோதர சகோதரிய, அன்பு தம்பிய தங்கைய, சிறு பிள்ளைகளை என கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் வருந்தி ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த பாவத்தை எப்படிதான் இருக்குன்னு நான் தொட்டுட்டு வெளியில வந்துடுறேன் அப்படின்னு நீங்க உள்ள மட்டும் போனீங்க, முடிஞ்சுது உங்க கதை, முடிஞ்சுது. வாலிப பிராயத்துல பார்ப்பீர்களானால் ஒரே ஒரு தம்புடா பஃப் அடிச்சுதான் பாரு, பிடிக்கலன்னா விட்டுற அப்படிமா. நீ மட்டும் அதை கையில தொட்டுட்ட, நீ வாய்கிட்டே வைக்க வேண்டாம், கையில தொட்டுட்ட, அந்த சிகரெட் மூலமா ஒரு அசுத்தாவி உனக்குள்ள போயிரும். வாடா எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு ப்ளூ பிலிம் ஒரு சீன் மட்டும் பாடுறா அப்படிமா. லைஃப் லாங் நீ வந்து வேசிகளோட மடியில தான் கிடப்ப. நீ
ஒரே ஒரு பெக்கு, இவ்வளவுதான். ஒரு சொட்டு மட்டும் நீ வாயில வச்சு பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. வேணும் எது பண்ண நீ பாட்டிலும் கைமா அலைஞ்சு உன் லிவரே எல்லாமே நீ அலைஞ்சு சுற்றி திரிவ. நீ உன் மரணம் நேச்சுரல் டெத்தா இருக்காது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, போய் நீங்க தான் பேசி பாருங்களேன். ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்னு இருக்கும் உங்க உங்க நீங்க இருக்கிற சிட்டில. அங்க பார்ப்பீர்களானால் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன் இது அதுல இருக்கிறவன்லாம் கொண்டு போய் அங்க ட்ரெயின் பண்ணி மென்டர் பண்ணி அவனுக்கு நல்ல புத்தியை சொல்லி அவனை திருத்தி வழி நடத்தக்கூடிய சென்டர் பேர் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர். அங்க போய் பாருங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எப்படிப்பா இந்த குடிப்பழக்கத்தை இதான் இந்த மாதிரி கதை தான் சொல்லுவான். ஏகப்பட்டது. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. எப்போ ஒரே ஒரு சொட்டு நாக்குல வச்சா இவ்வளவு பெரிய குடிகாரனா நீ மாறிட்டா? ஆமாங்க. ஏங்க? ஏன்னா ராட்சதத்தின் ஆவி எனக்குள்ள வந்துச்சுங்க. வந்துச்சுன்னா இட் வில் பேர் மோர் சில்ட்ரன். அப்படி என்றால் பல குழந்தைகளை பெற்றெடுக்கும். சாராயத்தில் ஆரம்பிப்பான், கஞ்சால முடிப்பான், கொண்டு போய் கஞ்சாவோட விடுவானா, அடிச்சு கொலை பண்ணுவான். ஏன்? அவன் மூளையே வேலை செய்யாது, மிருக மாதிரி மாறிடுவான். கஞ்சா அடிக்கிறவன்லாம் கேட்குறேன், எவனாவது இருக்கிறீங்களா இங்க கஞ்சா அடிக்கிறாள்? நீ ஒரு மிருகமா மாறிடுவ, நீ ஒரு மனுஷனாவே இருக்க மாட்ட. அது தெளிஞ்ச பிறகு அவன் எந்திரிச்சு காப்பான் குடிக்காரன். எல்லாரும் கேட்குற ஒரே பதில், நானா இதை செஞ்சேன் அப்படின்பா. நீ தாண்டா அதை செஞ்ச. எத்தனை சொல்றாங்க, கவர்மெண்டே சொல்லுது இல்லையா? குடிய கெடுக்கும்னு சொல்லி தான் அவன் விற்கிறான். ஏன்னு கேட்டா, விற்கலன்னா இது ஜனநாயக நாடே இல்லைன்னு நீங்க தான் கல் எடுத்து அடிக்கிறீங்க கவர்மெண்ட்டை. கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட் நம்ம பிளேமே பண்ணக்கூடாது, தெரியுங்களா? ரோமர் 13 அதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அவங்களுக்காக ப்ரேயர் தான் பண்ணணும். சரி, அவங்க செய்யறது சரின்னு சொல்லல, அவங்க அப்படி விற்கக்கூடாது. குடியை கெடுக்கும் தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு நீ விற்கிறேன்னு நம்ம அவங்கள கேள்வி கேட்கலாம். ஆனா அதற்கு உரிமை கொடுக்கவில்லை பைபிள்ல. ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் சொல்லி தருகிறது. பொலிட்டீஷியன் இவனே அவனே அந்த மகனே இந்த மகனே எல்லாம் திட்டி அவங்கள சபிப்பீங்கன்னா நீங்க நேரம் நரகத்துக்கு தான் போறீங்க. ரோமர் 13 1 பேதுருலயும் இருக்கு. 1 பேதுருவா 2 பேதுருலையான்னு தெரியல, இருக்கு. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு கீழ்ப்படிந்து போங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க ப்ரேயர் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. ப்ரேயர் பண்ணுங்க அவங்களுக்கு. ஆனா அவன் விற்கிறான், நீ வாங்கி அவன் உள்ள விடுற. அப்ப என்ன ஆகும்? ஒரு பாவத்துல ஆரம்பிச்சு பல பாவத்துல போய் முடியும். ஒரு பொய்ல ஆரம்பிச்சு பல பொய்கள் குட்டி போடும், பாவங்கள் குட்டி போடும். அதுதான் இது குட்டி போடுறது ப்ராசஸ். சில்ட்ரன் தே போர் மெனி சில்ட்ரன். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த ராட்சதத்தின் ஆவி அந்த அவங்களும் விழுந்து போன தூதர்களோட சேர்ந்துட்டாங்க. இப்ப இவனுங்களுக்கும் பல ஐடியா கிடைச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே சுத்திட்டு இருந்த ஆவிக்கு ஐடியா யாரு தான் கொடுத்தா? இந்த மாதிரி ஐடியா அவங்களுக்கு அது கிடைக்கல முதல்ல. அசுத்தாவி, அதாவது விழுந்து போன தூதர்களே பெட்டரும் நான். இவங்க நல்ல தூதர்களா இருந்தவங்க கொடுத்த ஐடியால இப்ப அசுத்தாவிங்களுக்கு எல்லாம் என்ன ஐடியா கிடைச்சிச்சு? ஆஹா, இப்படி ஒரு மேட்டர் இருக்கான்னு சொல்லி அப்போ அவன் பூந்து விளையாட ஆரம்பிச்சு. தவறு செய்யாதவனுக்கெல்லாம் விளையாட்டு. இன்னைக்கு எது பழக்க வழக்கத்தினாலதான். கூட இருக்கிறவனை பாரு, நீ யாருன்னு உனக்கு தெரியும்னு அங்க ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? எவன் கூட சுத்துறான்னு பாரு உன் பையன், அவன் எப்படியோ அவன் இப்படிதான் இருப்பான். அவன் பொறுக்கியா, இவனும் பொறுக்கியா இருப்பான். அவன் வேசித்தனம் பண்றவனா, இவனும் வேசித்தனம் பண்றவனா. அவன் குடிகாரனா, இவனும் குடிகாரனா. அவன் தம் அடிக்கிறவனா இருக்கிறானா, இவனும் இருப்பான். இதை பண்றானா, அதை பண்றான். ஆனா நல்லவனா இருந்தாலும் அவனும் நல்லவனா இருப்பான். அதான் நல்ல சவகாசம் வச்சுக்கோங்கன்னு பெற்றோருங்க அடிச்சுக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே நிறைய பேர் கெட்ட சவகாசம் தான் வச்சுட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றது? உங்களை பார்த்துதான் உங்க பிள்ளை வளருது. எனக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருந்ததுங்க ஒரு காரியத்தை நினைச்சு. ஒரு வயசானவர், அவரோட உறவை நான் சொல்ல விரும்பல, அவரு ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரோட பையன் இருக்கிறான் பாருங்க, 1ஆம் நம்பர். நான் எந்த வார்த்தையும் யூஸ் பண்ண விரும்பல, பிரயோஜனப்படுத்த விரும்பல, அது சரியா வராது. 1ஆம் நம்பர் அயோக்கியன்னு சொல்லலாம் அந்த பையனை. அவனுக்கு தெரியாத அந்த மால் பிராக்டிசஸே கிடையாது. எங்க போனாலும் எப்படியோ கரப்ஷன் பண்ணி அவன் கெட்ட பேர் தான் அவங்க அப்பாவுக்கு வாங்கி தருவான். அவங்க அப்பா ஒரு வாத்தியாரா இருக்கிறாரு, ரொம்ப தெரிஞ்ச நெருங்கிய ஒரு உறவு. அப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த பையனுக்கு எப்படிதான் இந்த ஆவி நுழைஞ்சது, எப்படிதான் வந்தது, சவகாசம் இல்லை, அவங்க அப்பா எல்லாம் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல ஒரு சூழ்நிலையில அவங்க அப்பாவோட சுயரூபம் எனக்கு தெரிய வந்தது. அவர் வயதானவர் தான். அப்போதான் தெரிஞ்சது அந்த ஆவி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா, அவங்க அப்பாவோட ரத்த அணுக்கள் இருந்து அங்க அந்த பையனுக்குள்ள போயிருக்கு. அவங்க அப்பாவும் அதை நிராகரிச்சு ஜெபிக்கல, அதை முறியடிச்சு ஜெபிக்கல, கர்த்தருக்குள்ள முழுமையா வரல. அது வந்திருந்தா அந்த ரத்த அணுக்களோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பாவங்களும் அழிந்து போயிருக்கும். உங்க சந்ததிகள் உங்களை போல இருக்கக்கூடாது, நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்களா? ஜெபிக்காவிட்டால் அதுவே பெரிய நியாய தீர்ப்பா மாறிடும். ஏன்னா உங்க ரத்த அணுக்கள் போயிருக்கும் உங்க பிள்ளைக்குள்ள. நான் செஞ்ச பாவத்தெல்லாம் என் பிள்ளை நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபிக்கணும்.
ஏன்னா இந்த ராட்சதத்தின் ஆவி ஒரு தடவை உங்க ரத்தத்துல நுழைஞ்சிருச்சுன்னா அது இருக்கும். அதனாலதான் நிராகரிச்சு ஜெபிக்கணும். அப்பதான் எனக்கு ஆச்சரியமாச்சு, ஆஹா இவருக்கு 80 வயசு ஆச்சு, இவர் எப்படி இருந்திருப்பாரு அந்த 18 வயசுலன்னா இந்த பையனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் தலைவர் இருந்திருக்கிறாரு அங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, குட்டி போடும், வட்டி குட்டி போடும்பாங்க இல்லைங்களா? வட்டிக்கு பணம் வாங்கினீங்கன்னா வட்டி குட்டி போடும், வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல சூப்பர் வட்டிம்பாங்க. இப்படிலாம் போய் கைமாத்தா பணம் வாங்குறவங்க தான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் பாவம் குட்டி போடும். மயில் இறகு இருக்கும் இல்லைங்களா? அதை எடுத்து நாங்க புக்குக்குள்ள வச்சுட்டு, டே 10 நாள் கழிச்சு திறந்து பாடுறா அது குட்டி போட்டிருக்கோம் அப்படிம்பானுங்க. நான் திறந்து பார்ப்பேன், ஒரு தடவை கூட எனக்கு குட்டி போடல. அது எப்படி போடும்? எவனோ ஒருத்தன் சொன்னது. அந்த மாதிரி கதை கிடையாது இது. இது உண்மை. உண்மை. மயில் இறகு வேணா குட்டி போடாம இருக்கலாம், ஆனா இது மயில் இறகு கிடையாதுங்க. இது பயங்கரமான காரியம். அது பாவம். அதனால பாவத்திற்கு துணை நிற்காதிருங்கள். These were the mighty men who were of old, ones of renown. இவர்கள் எப்படியாக மாறிவிட்டார்கள் என்றால், ராட்சதர்களாகவும் பலசாலிகளாகவும் எல்லா ஆழ்மையின் பீடத்தையும் இவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். ஏன்னா இவங்க சொல்றதுதான் ஃபைனல். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் ராட்சத நாவியர் ராட்சதர்கள் இந்த யஷேர் புஸ்தகத்துல படிக்கிறப்ப என்னால் நம்ப முடியல. 100 அடி உயரத்துல எல்லாம் ராட்சதர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கு. என்னால் நம்ப முடியல, அது உண்மையான்னு தெரியல. ஆனா இன்றைக்கும் ஆர்கியாலஜிஸ்ட் என்று சொல்வார்கள், இந்த மண்ணுல சில ஆராய்ச்சிகள்ல பண்ணுவாங்க, தோண்டி எடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜெயின்ஸ் உடம்பு இது போன்ஸ், அதாவது எலும்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்ப்பில்லானால் ஒரு 15 அடி 20 அடி உயரம் வரைக்கும்லாம் இருக்கு பெரிய பெரிய ராட்சதர்கள். ஆனா 100 அடிங்கிறது என்னால் நம்ப முடியல, அது எப்படின்னு தெரியல எனக்கு, அதை விட்டுருங்க. ஆனா இன்றைக்கு அவ்வளவு உயரமான மனிதர்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா அவர்களுக்குள்ள இருக்க ராட்சதத்தின் ஆவி 6 அடி உயரம் தான் இருப்பான். உலகத்தையே ஆட்டி படைப்பான். நிறைய குரூப்ஸ் இருக்கு, இலுமினாட்டி குரூப், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு தியரி இருக்கு, ஏன்னா 13 யூத குடும்பம் தான் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது ஃப்ரீ மேசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் குரூப்புகள் இருக்குன்னு நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். இதெல்லாம் பைபிள் இல்லை, அதனால நான் அதை பத்தி எல்லாம் பேசல. ஆனா மொத்தத்துல என்ன சொல்றேன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும், இந்தியா தேசமாகட்டும் எந்த தேசமாகட்டும் பின்னாடி 2 பேர் இருப்பான். உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் பேரு. ஆனா முன்னாடி யாரு தான் இருப்பா? பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் தான் இருப்பான். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் இவங்க ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி போய் கையெழுத்து போட்டு வந்துருவாங்க. நமக்கு நல்லா தெரியும் பின்னாடி வந்தா இருக்கிறான். அப்ப எங்கதான் இருக்கு ராட்சதத்தின் ஆவி? பின்னாடி இருக்கு. முன்னாடி இவர் இருக்காரு. அப்ப உடம்புக்குள்ள பூந்தாச்சு. அப்போ எல்லா ஆளுமை பீடத்திலும் பெரிய பெரிய பதவிகளும் பார்ப்பீங்களாலும் எப்படி ராட்சத ஆவி உடையவர்கள் இருப்பாங்க. இவர்களை முறியடிக்கக்கூடிய வல்லமை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மார்க் 3வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்க நேர்ந்திடும். 1 கொரிந்தியர் 15:17 வாசிக்க நேர்ந்திடும். இப்படிப்பட்ட அதிகாரத்தை புத்திர சுவிகாரமாய் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எதையும் மேற்கொள்ள முடியும். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், இந்த உலகத்தை மேற்கொண்டேன். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ராட்சத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் ஆழ்மை பீடத்தில் இருந்தாலும் அவர்களை நான் மேற்கொண்டேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. யோவான் 16:33 வாசிக்கலாம். அப்படிப்பட்ட மேற்கொள்ளுகிறவர்களே பரலோக ராஜ்யத்திற்கும் பரலோக ஜீவத்திற்கும் அங்கே உள்ள நுழைய முடியும் என்று வெளிப்பாடு 3:21 வெளிப்பாடு 3:12 சொல்லுகிறது. இப்ப யாருதான் இப்போ போக முடியும் பரலோகத்துக்கு? சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு பைபிளை டெய்லி 1/2 hour படிச்சுங்கன்னு சொல்றவங்க கிடையாதுங்க. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. காலம் எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. 2ஆம் வருகை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம் ஆங்கிலத்துல. எத்தனையோ மணி நேரம், 600 மணி நேரத்துக்கு மேல இப்ப வரைக்கும் பேசியிருக்கிறோம். இன்னும் ஏகப்பட்டது இருக்கு பேசுறதுக்கு. அதெல்லாம் நீங்க கேக்குறீங்களான்னு தெரியாது. அழிவு இது, அதாவது அழிவு பெருகி 2ஆம் வருகை சமீபம், எந்த நேரத்துல நடக்கும். நம்ம உட்காந்து இப்பதான் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை வாசிச்சுட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? இதையும் செஞ்சுதானே ஆகணும். கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸ் ஆகுங்க வாழ்க்கையில. கிறிஸ்துவாங்கிறது வேற மதம் மாதிரி கிடையாதுங்க. இது வேற, இதுதான் நிரந்தரம், இது நடக்கும். ஏன்னு கேட்டா
சரித்திரத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இந்த வேதாகமத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. சரித்திரமாகுவதற்கு முன்பே இந்த வேதாகமம் எழுதப்பட்டது. அதை எல்லாரும் ஒத்துக்குவான். ஆனா பைபிள் ஏத்துக்க மாட்டான். உலகம் உருண்டைன்னு ரொம்ப இப்போ சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒத்துக்கிட்டானுங்க எல்லாம் சேர்ந்து. அது முதல்ல உலகம் உருண்டைன்னு சொன்னோம்னா கொன்னே போட்டானுங்க. உலகம் அப்படி கிடையாது, இது சதுரம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னானுங்க எல்லாம். கடைசியில பார்த்தா யோபு புத்தகத்துல யோபு தாத்தா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் உலகம் உருண்டைன்னு. இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுங்களுக்கு இத்தனை 1000 வருஷம் இருக்கு. அந்த மாதிரி வேதாகமம் இது. வணிகம்னா வணிகம், சயின்ஸ்னா சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ்னா மேத்தமெட்டிக்ஸு, ப்ராஃபஸி, நியாயப்பிரமாணம், கட்டளை, டிசிப்ளின், ரூல்ஸு, ரெகுலேஷன், என்ன வேணா எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்துல இல்லாத காரியம் இல்லை. இந்த புத்தகத்தின் நிமித்தமாக, இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் தான் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது. இதன்படிதான் நீங்க நியாய தீர்க்கப்படுவீர்கள். இப்படிப்பட்ட ராட்சத ஆவிகள் இருக்கா என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்த்து இயேசுவின் அண்டையில வந்து அவருடைய நாமத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாறி நன்றாக வாழ்ந்து சுகித்திருந்து பரலோக ஜீவத்திற்கு நீங்க போக வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். சிரங்களை தாழ்த்தி, கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரலோக தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. எங்களோடு கூட நீங்க ஆண்டவரே இப்படியாக சம்பாஷித்த உம்முடைய கிருபை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்குள்ள ராட்சத ஆவிகள் இருக்குமானால், அந்த செயல்பாடுகள் இருக்குமானால் அவைகளை நிராகரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய கரங்களில். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு செஷனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் கேளுங்க. ஆங்கிலம் மற்றும் தமிழில் போதிக்கப்படுகிறது. பல மோட்டிவேஷனல் செஷன்ஸும் உண்டு. அப்புறம் இன்றைக்கு ஆங்கிலத்தில் வந்து பேரண்டல் கேர் அப்படின்னு இன்னொரு சீரீஸ் ஓடிட்டு இருக்கு. ஏதோ பெற்றோர்கள் எல்லாம் எப்படி குழந்தைகளை கொண்டு வரணும், பைபிள் அடிப்படையில் அது போதிக்கப்படுது. அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டீச்சிங் எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். எந்த காசும் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டாம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சேனல் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுங்க. கண்டதெல்லாம் போடுறீங்களே, ஏன்? வேத வசனத்தை போதிக்கக்கூடிய இந்த சேனல் பத்தி போட்டாதான் என்ன, நல்லது தானே. ஆத்மாதாயம் பண்ணுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதீங்க. அதுவும் மத்திய 6:5-6 மத்திய 21-22 இருக்கு. அது எங்க எழுதியிருக்குன்னு கேட்பீங்க. அதனாலதான் சொல்றோம். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லைங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, மன்றாடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. அதுக்குன்னு 1 கிலோ தங்கம் 2 கிலோ வெள்ளி கொடுங்கன்னு கேட்காதீங்க. இது மெட்டீரியலிஸ்டிக் ப்ரேயர் பத்தி. மெட்டீரியலிஸ்டிக் ப்ரேயரே கிடையாது. எனக்கு உலகத்துல இது வேணும் அது வேணும் ஷாப்பிங் லிஸ்டோட போறது ஜபமே கிடையாது. உலகத்தின் ரட்சிப்புக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் பேச வேண்டும். உங்க தேவைகளை சொல்லுங்க, அது வேண்டாம்னு சொல்லல. ஆனா அது ஜபமே கிடையாது. கடைசியில போடுற ஒரு கொசுறு. இந்த காலத்துல பால்காரர் காலையில வருவார், பால் ஊத்திட்டு கடைசியில ஒண்ணுக்கு வெயிட் பண்ணுவான். என்ன கொசுறு இத்தனோண்டு எடுத்து அப்படி கொசுறு ஊத்துவார் இத்தனோண்டு. அந்த மாதிரி ஒரு கொசுறு ஜபம் தான் இருக்கணுமே தவிர அது மூல ஜபமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.